ஹாய் எலியா ஃபேமிலிஸ். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா நம்மளுடைய ஹோம் டூர் வீடியோ தான். ஹோம் டூர்லாம் வெளியில அவுட் சைட் ஃபுல் வியூ வந்து உங்களுக்கு காட்ட போறோம். ரெண்டாவது வெளியில நிறைய வேலை ஆல்ட்ரேஷன் எல்லாமே நிறைய காம்பவுண்ட் பண்ணிருக்கு. ரெண்டாவது செட் நிறைய பேர் போன வீடியோல பாத்துருப்பீங்க. செட்டை ஃபுல்லா காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல எல்லாமே காமிச்சிருவோம். ரெண்டாவது எவ்வளவு பட்ஜெட் ஆச்சுன்னு கண்டிப்பா கேட்டுட்டே இருக்கீங்க. அதையுமே இந்த வீடியோல சொல்றோம். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா பாருங்க. நம்மளுடைய வீட்டோட முன்னாடி எப்படி இருக்குங்கிறதையும் காமிங்க. அதே மாதிரி நம்ம போட்டிருக்கிறது காம்பவுண்ட்னா ஆலா பிளாக்ல, ஐ மீன் சொருவுக்கல்ல தான் சொல்லியிருக்கோம். ஸோ அது பெரிய பட்ஜெட் வந்துருச்சு. 10 சென்ட் இடம்னால பெரிய பட்ஜெட். அதனால நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். நல்ல வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கே தெரியும். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். நான் உன்னை விட மாட்டேன்னு சொன்னேன், நீ என்னைக்கும் என்ன விட்டதே இல்ல, அதுதான் நம்ம காதலின் உண்மை. ஸோ நம்ம வீட்டுக்கு முன்னாடி செட்டு வந்து ஃபுல்லாக போட்டாச்சு. ஃபுல்லாக மீன்ஸ் நம்மளோட வீட்டை மட்டும் கவர் பண்ணுற மாதிரி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டு முடிச்சிருக்கிறோம். வீடு, காரு, இந்த மாதிரி இது வந்து கரெக்டாக இருக்குது. இந்த இடம் இங்கேருந்து படிக்கட்டுலேருந்து அங்கேருந்து அந்த ஒரு மேலே வீடோட சைஸு தூண் வரைக்கும் இருக்கும் கரெக்டாக. ஸோ இந்த ஷெட்டு வந்து இப்போ போட்டது வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லதாக போச்சு. பால் காய்ச்சி முடிஞ்சு ஒரு 1 வீக் காது குத்துக்கு முன்னாடியே போட்டு முடிச்சிட்டோம். நம்ம இந்த செட்டை வந்து இங்கே என்ன பார்க்கிங்கில் போடலை, அதுக்காண்டி செட்டு போட்டுரும். ஏன்னா மழை அடுத்த சீசன். இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட சரியான மழை பெஞ்சு முடிஞ்சிருக்கு. மழை அது மட்டும் இல்லாமல் வெயில், புழுதி, வீடு ஃபுல்லாகவே ரொம்ப அழுக்காயிரும். செட்டு போடாமல் இங்கே யாரும் நாங்கள் இருந்திருந்தோம் அப்படின்னா அந்த மாதிரி ரொம்ப அழுக்காயிரும். அப்புறம் பைரவனுக்குமே கொஞ்சம் ஓரளவுக்கு நிழல் அவனுக்கு கிடச்சிருச்சு அந்த சைடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செட்டு போட எவ்வளோ பட்ஜெட் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. லட்சம் வந்துருச்சுல, 1.5 கிட்ட வந்துருச்சு. 1,11,000 ரூபா கூலி, 30 ரூபா 38 ரூபாய்க்கிட்ட வந்துருச்சு மொத்தமாக. இது ஒரே சீட்டு போட்டிருக்கு. இந்த மாதிரி லாங்காக ஒரே சீட்டாக போட்டிருக்கு. ரெண்டாவது நாங்கள் ஹைட்டாக போட்டிருக்கோம். இவ்வளோ ஹைட்டு யார் வீட்லேயும் போட்டு நான் பார்த்ததில்லை. நான் ஹைட்டாக போட்ட காரணம் வந்து காருக்காண்டியும் கொஞ்சம் நல்லா புழக்கமாக காத்தோட்டமாக இருக்குன்னு சொல்லி தான். நல்லா காத்தோட்டமாக இருக்குங்கிறதுனால நல்லா ஹைட்டாகவே போட்டாச்சு. இது போட்ட பிறகு தான் பிரச்சனை இல்லாமல் இருக்குது இங்கே. ஆமாம். அதே மாதிரி காம்பவுண்டு வீடியோவில் இந்த இருக்குது. இதே நான் ஃப்ரண்ட் பேஜ் அதுக்கு இதுக்கப்புறம் காமிக்கிறேன் போயிட்டு. இது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கனால பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். ரெண்டாவது நம்ம இடம் வந்து கொஞ்சம் வளைவு தெரியுதா, வீடு வந்து இடமே கொஞ்சம் வளைஞ்சிருக்கும். வீடுக்கு தந்தாப்புல செட்டு போட்டோம். செட்டு கரெக்டாக வீடு சதுர டைப்புக்கு வந்துருச்சு. பட் இந்த கேப்பு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இந்த பாருங்கள், இங்கே அகலமாக இருக்கும், அங்கே வந்து குட்டியாக இருக்கும். ஏன்னா குறுக்கால் இப்படி போகுது இடம். ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் பெண்டு இருக்கா, ரோட் பாதைக்கு தெரியுதா பெண்டு. ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்குது. இந்த சைடு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் சுற்றி வர ஃபுல்லாக கண் வைக்கலாங்கிற மாதிரி ஐடியா பண்ணி இந்த ஓரம் ஃபுல்லாக கண். ரெண்டாவது வேலூரில் அக்கா மாமா கொடுத்த கண் இன்னும் வைக்கலை. இப்போ 2 நாளாச்சு காம்பவுண்ட் வச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த கண் வைக்கணும். கண் பக்கத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. வாழை கன்று வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அவங்க கொடுத்துருக்காங்க அது மட்டும். ஸோ அந்த கண்ணை இங்கே வைக்கணும். இந்த இடத்த தான் மாங்கன்று வைக்கலாம்னு வச்சுருக்கோம். இந்த இடம் பெரிய இடமா இருக்குது, அதனால் பெரிய இதை இங்கே வைப்போம் அப்படின்னு பிளான் வச்சுருக்கோம். இது பின்னாடி, இது வீட்டுக்குள்ளே. காம்பவுண்ட் போட்ட பிறகு நல்லா இருக்குது பார்க்க. முன்னாடிலாம் மொட்டைக்கட்டையாக இருக்கும் இந்த சைடு ஃபுல்லாகவே. இந்த மாடல் தான் கொடுத்தோம், ஒரே மாடல். இது செங்கல் மாடலு. இதுக்கப்புறம் இதுக்கு பெயிண்ட் அடிக்கணும். ஒயிட் கலர் வந்து சுண்ணாம்பு அடிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இந்த சைடு இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் காம்பவுண்டு வாசலுக்கு. அங்கே இருக்குல்ல, ஸோ அங்கேருந்து அப்படியே இங்கே வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணல. பட் செட்டு போட்டிருக்கோம் பெருசாக. இது வந்து காம்பவுண்டு செட்டு வந்து நம்ம இங்கே போட்டுக்கோன்னா கரெக்டாக நம்ம இடம் எங்கே இருந்து போதோ அது வரைக்கும் கரெக்டாக காம்பவுண்டு போட்டாச்சு. ஸோ அது வரைக்கும் நம்ம இடம் பின்னாடி போடுறதுக்காண்டி எடுத்து வச்சுருக்கோம். இந்த சைட்லலாம் போடுறதுக்காண்டி. இந்த சைடு மரம்லாம் இருக்குது. ஸோ அதுக்காண்டி அந்த காம்பவுண்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். 7 அடி. 7 அடி. நான் 6 அடின்னு வச்சுக்கோங்க. 6 அடிலாம் இருக்கு. என்னை விட 1 அடி கூட. நான் 5 அடி இருப்பேன். 5.25 அடி 5 அடி இருப்பேன். அதனால 2 அடி என்னை விட கொஞ்சம் ஹைட்டடாக இருக்கும். இதுக்கு இன்னமும் ரெண்டாவது மண்ணு போடணும். நிறையா கொஞ்சம் மண்ணு போட்டால் தான் இந்த மண்ணு போட்டு மெத்தி என்னது பார்க்கிங் கல் போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து வெளியிலேயே கேட் அந்த கேட்டு போட முடியும். அது வரைக்கும் இப்போ கல் காம்பவுண்டு போட்டுருவோம் சொல்லியிருக்கு. காம்பவுண்ட் அந்த சைடு போட்டுருவோம். இந்த சைடு வந்து அப்படியே இருக்குது. எதுவுமே நாங்கள் எதுவுமே பண்ணல. பால் காய்ச்சிலேருந்து அப்படியே கிடக்கு இந்த சைடு ஃபுல்லாகவே. சூறாக்கு மாட்டணும். எந்த வீடியோலாம் காமிச்சிருக்க மாட்டோம். காமிச்சாச்சா? போட்டிக்கோ டூர்லேயே காமிச்சிட்டோம்டா. ஷூராக்கு எல்லாமே காமிச்சாச்சு.
ஸோ இதுதான் வெளியில் நாங்கள் மோஸ்ட்லி அப்டேட் பண்ணியிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மோஸ்ட்லி அப்டேட் பண்ணியிருக்கோம். லாங்லேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். நாங்கள் ஃபஸ்ட்டு எதுக்கு வந்து இந்த சைடு, அதாவது முன்னாடி வந்து நாங்கள் போட்டோம், எதுக்கு போட்டோம் அப்படின்னா ரோடு வந்து அப்படியே எங்கள் வீட்டுக்கு தெரியும். ஒரு சும்மா பைக்கில் போனாலுமே நம்ம வீட்டை திரும்பி பார்த்துட்டு போவாங்க. அது கொஞ்சம் ப்ரைவேசி இல்லாமல் இருந்துச்சு, ஒரு மாதிரி இருந்துச்சு. நம்ம என்னதான் இங்கே உட்காந்து சும்மா பேசினாலுமே அது ஒரு மாதிரி இருந்துச்சு. நம்ம ரெண்டாவது ரொம்ப வெளிச்சம்னா வெயில் பட்டா ரொம்ப அனலா இருக்கு. தார் ரோடு இருக்கனால என்னன்னு தெரியல. வெயில் கிரவுண்டு இதுக்கு முன்னாடி கிரவுண்டு இங்கே முன்னாடி இதுக்கு முன்னாடி மொட்டை கிரவுண்டு. ஸோ அந்த ஒரு காரணனால என்னன்னா அப்படியே அந்த வெயிலை வந்து நல்லா அடிக்குது உள்ள வீட்டுக்குள்ளே. இப்போ இது போட்ட பிறகு கொஞ்சம் நல்லா இருக்குது, அந்த வெயில் கண்ட்ரோலாக இருக்குது. இப்போ உள்ள இதுக்குள்ளேயே இருக்கனால எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஆமா. ரெண்டாவது போட்டதோடனே நம்ம இடம் அப்படியே தெரியுது, பெருசா இருக்கிற மாதிரி ஒரு நம்ம இடம் கரெக்டா தெரியுது, கரெக்டா இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து இந்த சைடு போட மாட்டோம். இந்த சைடு வந்து சொருக்கல் போடல, முன்னாடி போடுற மாதிரி பிளான். அதாவது என்ட்ரன்ஸ், நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ்ல போடுறதான் பிளான் வச்சிருக்கிறோம். அதை காமிக்கிறேன் எங்க அப்படின்னா இந்த இருக்குல்ல, இதான் இங்க வந்து பெரிய கேட் வர மாதிரி சென்டர்ல இதுல பெரிய கேட் வர மாதிரியும், அந்த ஓரத்தில் இல்லாட்டி இந்த ஓரத்தில் ஏதாவது ஒரு ஓரத்தில் சின்ன கேட்டு, மேபி இந்த சைடு தான் சின்ன கேட்டு வரும்னு நினைக்கிறேன். இந்த சைடு இது பெரிய கேட்டு. இந்த லைன்ல வந்து அப்படியே நம்ம வந்து சொருகுக்கல் பாதி தூரம் வரைக்கும் தான் போடுவாங்க, அதுக்கப்புறம் கேட் வந்துடும். அதனால இங்கே வந்து ஓரளவுக்கு கம்மியாக தான் பட்ஜெட் இருக்கும் நமக்கு. அதனால சொருகுக்கல் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த தளத்தை உள்ள ஃபுல்லாக கொஞ்சம் சமப்படுத்திட்டு கார் பார்க்கிங் மண்ணு போட்டு கொஞ்சம் ஹைட் ஆக்கிட்டு கல் வந்து எங்கெல்லாம் போட போகிறோம் அப்படின்னா இதான் இந்த சைடு தான். இவ்வளோதான் இந்த பைப்பு தான் நம்மளுக்கு. இந்த பைப்பு தான் இதான் சொல்கிறேன், இந்த பைப்பு தான் நமக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி ஐடியா பண்ணிருக்காங்க. காருக்கு பார்க்கிங் போட போறோம். அந்த சைடு கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் நிப்பாட்டி அந்த சைடு வந்து செட்டு போட்டுட்டோம். அதாவது ஷீட்டா, அது பேர் என்ன, செட்டு போட்டுட்டோம் அப்படின்னா அந்த சைடு கொஞ்சம் டைரக்டா அங்க கொண்டு போய் நிப்பாட்டிடலாம். இந்த மாதிரி வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டாம டைரக்டா ரிவர்ஸ்ல அங்க கொண்டு போய் மோட்டர் இருக்கு. இதான் மோட்டர், இந்த கருப்பு கலர் இருக்கிறது மோட்டர். ஸோ அந்த இடத்துல வந்து போர் போட்டிருக்கு. அதை தாண்டினாக்குள்ள கார் நிப்பாட்டுற மாதிரி 2 கார் இல்லாட்டி 3 கார் நிப்பாட்டுற மாதிரி செட்டு போட போறோம். ஆமா. ஸோ அதனால அங்கே நிப்பாட்டிக்குவோம். இந்த சைடு அப்படியே ஃபுல்லாக இங்கேருந்து நெட்டுக்கு கார் இது பார்க்கிங் கல் போடுற ஒரு பிளான் இருக்குது. ஆமாம், பிளான் இருக்குது. இந்த சைடு வந்து ஃபுல்லாகவே செடி மரம் எல்லாமே வளர்க்குற மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்குறோம் நம்ம. இந்த சைடு ஃபுல்லாக கொஞ்சம் இந்த சைடுமே மண் போட்டு கொஞ்சம் மெத்தி சமப்படுத்திட்டு இப்போ காம்பவுண்ட் போட்டுட்டு இருக்கோம். இந்த காம்பவுண்ட் போட்டால் தான் அந்த மண் வந்து இதுக்குள்ளேயே கிடக்கும், இல்லாட்டி வெளியில் போயிடும். காம்பவுண்ட் போட்டிருக்கு. இந்த சைடு இந்த காம்பவுண்ட் போட்ட பிறகு மொத்தமாக நம்ம மண் அடித்தோம் அப்படின்னா சமமாக ஆயிரும். இப்போ மண் இந்த மண் அடிக்கக்கூடாது, ஆனால் வேற மண்ணு தான் அடிக்கணும். இது வந்து ரொம்ப செம்மண்ணா இருக்கு, புழுதி பறக்க ரொம்ப பறக்கல இருந்தாலும் இல்லடா, ரொம்ப செம்மண்ணா இருக்கு. ஒரு லைட் டஸ்ட் பட்டாலே வீட்டுல அப்படியே தெரியுது ஒரு மாதிரி. இவர் கார்ல கூட அப்படியே இந்த காத்து பிறந்து அப்படியே டஸ்டா இருக்கு ரொம்ப. அதனால அந்த சைடு அடிக்கணும். ஸோ இதுதான் பின்னாடியுமே செட்டு போடணும் தான் வச்சிருக்கோம். எங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்புறம் இந்த சைடு வந்து செடிலாம் ஊனி வச்சிருந்தோம், காமிச்சோமா இல்லையான்னு தெரில. செடியா? இந்த செடி அந்த செடி வளர்ந்துருச்சு நல்லா. இந்த செடி நல்லா வளர்ந்துருச்சு. இப்போ ஆக்சுவலி கீழே ஊனி வச்சது இது. இந்த மாங்கன்னு தான் அங்கே போகுது, அந்த மூளைக்கு போகுது. இது வந்து மாங்கன்னு இல்லைப்பா, மாங்கன்னு காஞ்சி போச்சு. அது என்ன கண்ணு? இது வந்து சக்க கண்ணு. அப்படியா? மாங்கன்னு காஞ்சி போச்சு. ஆமா, நான் தான் சொல்றேன், நட்டு வைடாங்க கேட்கவே மாட்டேங்க நீ தான். லாப்பழ கண்ணு வருது, மாங்கன்னு. அப்புறம் வந்து வாழைக்கண்ணு வந்து அங்கே நட்டு வச்சிட்டோம். பின்னாடி தான் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க, அதனால பின்னாடி வச்சுட்டோம். பின்னாடி அது வளருது பார்த்தியா நல்லா. இது அந்த இலை 2 இலை தான் இருந்துச்சு, இப்போ எத்தனை இலை வந்து இன்னொரு இலை வருது போய். அதெல்லாம் மண்ணு போடணும், மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் அப்படியே உள்ள பெருச்சு எல்லாம் செப்டி டேங்க்குள்ள மண் எல்லாம். அங்க பாரு ஏதோ குழி, அதான் மண்ணு உள்ள போறது, தண்ணி உள்ள போய் மண்ணு உள்ள போகுது அப்படியே. அப்போ வந்து இந்த கல்லெல்லாம் தூக்கி அப்படியே ஓரத்துல வச்சு அதுக்கு மேல மண்ணு போடணும். அப்பதான் கரெக்டா இருக்கும் நமக்கு. மண்ணு போடணும் எப்படியும் குறைஞ்சபட்சம் 20 நட நம்ம வீட்டுக்கு திருப்பி அடிக்கணும். ஆமா, 22,000 ரூபா 20,000 ரூபா வரும் இதுக்கு. அடிச்சு இந்த சைடுமே இருக்கு நமக்கு. இங்கே கல் இருக்கும், இந்த கல்லுல இருந்து நமக்கு இடம். இந்த சைடில் நல்லா புழக்கமாக இருக்குது, நல்ல இடம் தான். நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணி நல்லா வச்சுக்கிட்டோம்னா சூப்பராக வச்சுக்கலாம். 2 மாதம் தானே ஆகுது, போ மாற்றுவோம். 3 மாதம் ஆயிடுச்சுப்பா, 3ஆம் மாதம் ஓடிட்டு இருக்கா. அப்புறம் பின்னாடி தான் செட்டு போடலான்னு பிளானு. அதாவது இந்த வாஷிங் மிஷின் வந்து வீட்டுக்குள்ளே ரூம்குள்ளே இருக்கிறதுனால அது வந்து காம்பவுண்ட் போட்ட பிறகு தான் செட்டும் போட முடியும் இங்கே. அதான்
பின்னாடியும் காம்பவுண்ட் போடணும். காம்பவுண்ட் போட்டதுக்கப்புறம் தான் பின்னாடியும் செட்டு போடுற மாதிரி பிளானு. அவ்வளோதான், அது முடிஞ்சிருச்சுண்ணே. ஆமாம், அவ்வளோதான். மோஸ்ட்லி இதுதான் வெளியில் வந்து இப்போதைக்கு நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோன்னா இதுதான் அப்டேட் பண்ணியிருக்கோம். வீடு டோட்டலாக மாறி இருக்கும். நீங்கள் வெளியிலேருந்து உங்களுக்கு காமிச்சிருப்பீங்க, வீடியோ பார்த்துருப்பீங்க. வெளியில் உள்ளது அப்படியே டோட்டலாக அந்த செட்டும் இந்த காம்பவுண்டும் சுத்தமாக மறைச்சிருச்சு. இந்த கேப்பு மட்டும்தான் தெரியும் வெளியில், இந்த கேப்பு மட்டும்தான் வீட்டுக்குள்ளே தெரியும். அங்கே நின்று பார்த்தா தலை தெரியும். காலையில் அவன் அருள் தம்பியை டாட்டா காமிக்கும் போது கையும் இந்த தலையும் தெரியும். இப்படி தெரியும் இந்த இடத்துல அந்த மாதிரி தான் வச்சுருக்கோம். ரெண்டாவது காற்று புழக்கம் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த சரி இது காம்பவுண்டு போட்ட பிறகு, ஏன்னா அந்த காற்று இதுக்குள்ளே போகுது. இப்போ சுற்றியாரம் அடைக்காமல் முன்னாடி மட்டும் அடைச்சோம்னா இந்த காற்று வெளியில் போகாமல் வீட்டுக்குள்ளே இந்த சைடு போகுது. அப்படி கார் எப்போதும் ஆக்சுவலி இப்படி தான் நிற்கும். பொட்டே அழிஞ்சு போச்சு. ஆமாம், இங்கே தான் அருள் சொன்னேன், கார் பார்க்கிங்கு இங்கே செட்டு போடுவணும், முக்கோணம் ஷேப்பில் போடணும். அப்படி இல்லாட்டி தண்ணி கீழே விடுற மாதிரி போடணும். தண்ணி கீழே தனியாக, ஆனால் இங்கே போட்டால் கரெக்டாக இருக்கும். 2 கார் நிப்பாட்டுறது கரெக்டாக இருக்கும். மண்ணு போட்டு ஹைட் பண்ணணும். ஹைட் ஏற்றிடலாம், ஹைட் ஏற்றிட்டு இதையும் சமமாக்கிட்டு இதில் அப்படியே நெட்டாக கார் பார்க்கிங்கில் போடணும். இங்கேருந்து அங்கே வாசல் வரைக்கும் போடணும். இந்த சைடெலாம் வேணாம், அந்த சைடு வேண்டாம். இது ஃபுல்லாக அந்த சைடு வந்து கொஞ்சம் மண்ணு போட்டு மெத்தி கொஞ்சம் அந்த சல்லி மட்டும் போட்டு விட்டுறணும். இந்த சல்லி இருக்குல்ல, பொடிச்சல்லியை வந்து அந்த சைடு போட்டு விட்டுறணும். ஏன்னா அங்கே ரொம்ப அங்கதான் ரொம்ப சவதி ஆகும். ஏன்னா மழை தண்ணி எல்லாமே மாடியில இருந்து விழுறது எல்லாமே அங்கங்கிறதுனால வச்சிடணும். 1.5 ஜல்லி ஒரு லோடு இறக்கணும்னா கரெக்டாக இருக்கும். கரெக்டாக ஃபுல்லாக தள்ளி விட்டுறலாம் அப்படியே. ஆமாம், கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவோம், அவ்வளோதான். வீட்டுக்குள்ளே எந்த வேலையுமே இல்லை இப்போதைக்கு. வீட்டுக்குள்ளேன்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஒர்க்குமே கிடையாது. நம்ம பண்ணணும்னா ஃப்யூச்சரில் வேறு ஏதாவது பண்ணிக்கலாம். ஃபியூச்சர்ல ஒன்றும் இல்லை, வீடு மேலே கட்டினா மேலே கட்டலாம், அவ்வளோதான். அவ்வளோதான், வேற ஒரு ஃப்யூச்சரில் இன்னொரு ஒரு 5 வருஷம் கழிச்சு பெயிண்ட் வேணா நம்ம அடிச்சுக்கலாம். நம்ம அடிக்கணும் கண்டிப்பாக. அடித்தாதான் வீடு வந்து புது வீடாக நல்லா இருக்கும். ஒற்றை அடிச்சுக்கணும். அப்பப்போ நம்ம மாதத்துக்கு ஒருக்கா ஒற்றை அடிச்சுக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். பிள்ளைகள் மோஸ்ட்லி செவத்துல கிறுக்காமல் பார்த்துக்கிட்டோனாலும் இதாக இருக்கும். தர்சை வந்து கிறுக்குனது இல்லை, சொல்லி தான் வச்சுருக்கோம். அந்த உன் வீடுனா கிறுக்கக்கூடாதுமா அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அவனுமே குட் பாயா தான் இருக்கிறான். தர்ஷனுமே கிறுக்க மாட்டான். இதுவரை கிறுக்குனது எதுலேயுமே கிறுக்குனது கிடையாது. அழுக்குப்படுது லைட்டா. நம்ம கை வைக்கும் போது, நம்ம ஏதாவது ஒரு பாத்திரம் கழுவிட்டு ஈர கையோட வைக்கும் போது அந்த மாதிரி தான் நம்மள அறியாமே அழுக்குப்படுறதா இருக்குது. சோஃபா வெளியில வந்தது. சோஃபா அதெல்லாம் சொல்லியாச்சு. எந்த வீடியோ போட்டிக்கோல சொல்லிட்டோம். வா, இந்த சோஃபாக்கு வந்து கொஞ்சம் கவர் போட்டால் தான் நல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து இந்த சோஃபா இங்க வைக்காதீங்க சொன்னாங்க நிறைய பேர் வீடியோல. இடம் இல்லை, அதனாலதான் கொஞ்சம் ரொம்ப நாங்கள் காலையில சாயங்காலம் காலையிலலாம் உட்கார்றதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த சோஃபா. ஆமா, இந்த கவரை தான் எடுக்கணும் பிள்ளாட்டி. இதுதான் ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு. அது ரொம்ப கீழே ரொம்ப அழுக்கா இருக்குன்னு சொல்லி அதுதான் ரொம்ப யூஸ். இந்த 2 சோஃபாவும் வந்து சிங்கிள் சீட் எதுவுமே யூஸ் பண்ணதே இல்லை. டாப் அந்த 3 சோஃபா தான் ரொம்ப யூஸ். நீங்க பாத்தீங்கன்னா தெரியுது, ரொம்ப அழுக்கா இருக்கும். ரொம்ப அழுக்கா அது சும்மா போட்டுருக்கோம். உரம் மாத்தினா உரம் மாத்துவோம், இல்லைன்னா தூக்கி போட்டு புதுசாவே மாத்த. தூக்கிலாம் போட மாட்டோம். மேல சப்போஸ் கெட்டணும் அப்படின்னா இது மேல போயிடும். மேல வந்து ஒரு குட்டி வீடு மாதிரி கெட்டுற மாதிரி தான் பிளானு. பட் அது இப்ப கிடையாது. ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ எப்பனாலும் ஆகலாம். மேல வந்து அங்க உட்காந்துக்க பின்னாடி ட்ரெஸ் இருக்கிறது தெரியுது. கீழே அப்படியே எப்படி வச்சு எடு. இந்த மாதிரி காலையில உட்காந்து போந்த ஊஞ்சல்லையும் சரி, அந்த ஊஞ்சல் உட்காரதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா உட்காந்துக்கிறது. ஆமா, இந்த ஃபேன் இப்ப இந்த இது இருக்கிறது, அதாவது இப்ப நம்ம அந்த காம்பவுண்ட் சவர் இருக்கிறதுனால வெயில் வந்து அப்படியே மூஞ்சி கதவை திறந்தோன்னா ஒரு மாதிரி இப்படியே கண்ணை அப்படியே கூசும் எனக்கு எப்பயுமே. முகப்புல முதல்ல ஃபர்ஸ்ட் போட்டது முகப்புல. அது எவ்வளவு ரேட் வந்துச்சுன்னா 33,000 ரூபாய் கிட்ட வந்துருச்சு. இந்த முன்னாடி போட்டது மட்டும் 33,000 ரூபாய் கொடுத்துருக்கேன். கல்லும் கூலியும் மட்டும், மண்ணு சிமெண்ட் எல்லாமே 1000 ரூபாய்க்கு மேல வந்துருச்சு. அது தனியா நம்ம வாங்கி கொடுத்து இப்ப வந்து இந்த வாசல்ல போட போறோம். அடுத்து போட வாசல்ல போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ப்ரொடெக்டர். நாங்க வந்து என்னதுன்னா அந்த காசு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ப்ரொமோஷன் காசு கொஞ்சம் கொஞ்சம் வரும். அந்த கொஞ்சம் கொஞ்சம் காசு போட்டுக்கிட்டு செலவும் பண்ணிட்டு அப்படியே நகைக்கு சீட்டு கட்டுறதுக்கும் தனியா சேர்த்து, அதாவது சீட்டு மீன்ஸ் வட்டி கட்டுறதுக்கும் 1 வருஷம். ஏன்னா மாசம் இதுக்கப்புறம் எங்களுக்கு மாசம் ஃபுல்லா வட்டி தான். அது வைக்கிறதுக்கும் அப்படியே மெதுவா நம்ம வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணோம். அதான் அந்த மாசத்துலதான் ஒரு மாசமா வரும் எங்களுக்கு வட்டி வந்துட்டே இருக்கும். அதுக்கும் தனியா சேர்த்து வச்சிருவோம். தனியா அதுக்கு தனி வந்து லட்சம். இப்ப கடைக்கு போற காசு தான் அது ஃபுல்லா வட்டிக்கு. செலவுக்கு எப்படிக்கா அப்படின்னா அப்பப்போ வர செலவு அப்பப்போ இருக்கிறத வச்சு பார்த்துப்போம்.
ரொம்ப செலவு இப்போ வந்து அவ்வளவா செலவு வெளியில போனா இந்த டீசல் அந்த இதுதான் வரும் மோஸ்ட்லி நமக்கு செலவு வரும் இருக்கும்போது 100 200 தம்பி ஸ்நாக்ஸ் வீட்டுக்கு ஏதாவது மாவு மோஸ்ட்லி ஸ்நாக்ஸ் வந்து எப்பயாச்சும் மாமா வாங்கி கொடுத்துருவாங்க மோஸ்ட்லி ஸ்நாக்ஸ். அதை தாண்டி அவன் வேற ஏதாவது கேட்டா மட்டும்தான் செலவு, மிச்சபடி வேற எந்த செலவுமே நமக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வரல. மளிகை ஜாமான் எல்லாமே வாங்கி போட்டுருவோம். இப்போ வந்து நாங்க ராஜபாளையம் போனப்போ வாங்கினது மசாலாலாம் பால் காய்ச்சி அப்புறம் அந்த டயத்துல வாங்கினதுனால நாங்க 2 பேர் மட்டும் இருக்கிறதுனால எங்களுக்கு சிக்கனமா போய்கிட்டே இருக்கு கரெக்டா. அது காய்கறி மட்டும் வாரம்லாம் இல்ல 2 வாரத்துக்கு இருக்கா. எனக்கு தெரிஞ்ச வெங்காயம் தக்காளி தான் மோஸ்ட்லி காலியாகும். அண்ட் கேரட் பீட்ரூட் 2 பேர் ஜூஸ் குடிக்கிறதுனால கேரட் பீட்ரூட். மிச்சபடி காய்கறின்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் வாங்குவாங்க, முட்டைக்கோசு, கத்திரிக்காய்லாம் எனக்கு அலர்ஜி, அது வாங்க மாட்டேன். வெண்டைக்காய் புளிக்குழம்பு அந்த மாதிரி, அப்பப்போ உருளைக்கிழங்கு இந்த மாதிரி, தம்பிக்கு முட்டை இந்த மாதிரி தான் வாங்குவாங்க. இல்லை இந்த காம்பவுண்ட் போட செட்டு போடலாம் எப்படி காசு வந்துச்சுன்னு நிறைய பேர் கேட்பாங்க. அதுக்காக நாங்க சொல்லிக்கிறோம். நாங்களுமே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சுதான் அந்த மாதிரி பண்ணிட்டு மொய் காசு. எஸ், மொய் காசு வந்து அம்மாட்ட வாங்கினதெல்லாம் கொடுத்துட்டோம். மொத்தம் 7.5 லட்ச ரூபாய்க்கு மொய் வந்துச்சு. அதை 4 லட்ச ரூபா அத்தைக்கு கொடுக்கணும், கொடுத்துட்டோம். 4 லட்ச ரூபாவா? 2 லட்சம் வந்து இந்த இதுக்கு 2 லட்ச ரூபா கடன் செலவு எல்லாம் பண்ணது அதெல்லாம் கொடுத்தாச்சு. அப்புறம் நான் ஒரு 50 ரூபாய்க்கு வீட்டுக்குன்னு செலவு பண்ணது கொஞ்சம் எடுத்தோம். அதை அப்புறம் இந்த செட்டு போட்டிருக்கு, மொய் காசை வச்சு இந்த உருப்படியா அந்த ஒரு வேலை செஞ்சிருக்கு, கடன் அடைச்சிருக்கு, செட்டு போட்டிருக்கு. அப்புறம் மொய் காசை வச்சுதான் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு மல்லிகை ஜாமான், பிளேட்ஸ், புது ஜாமான் எல்லாமே. அதாவது புது ஜாமான் அப்படின்னா இந்த மேட்டு, பிளேட்டு, விளக்குமாறு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இது வாங்கணும். பழைய வீட்டுல இருந்து எதுவுமே எடுத்துட்டு வர வேணாம்னு முடிவு எடுத்து கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு புது வீட்டுக்கு புதுசா வாங்கணும் சொல்லி எல்லாமே புதுசா. அதுவுமே ரொம்பலாம் வரல, மோஸ்ட்லி 4000 ரூபாயிலே எங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. பிளேட்டு, எண்ணெய் ஊற்றி வைக்கிற டப்பா, அது இதுன்னு எல்லாமே அதுல முடிஞ்சிருச்சு. மிச்சம் இருக்கிற மொய் காசை வச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா, அப்போது அதே காது குத்து வந்ததுனால அந்த இதுக்கு அப்படியே செலவாயிடுச்சு. ட்ரெஸ் அது இதுன்னு சொல்லி ஃபுல்லா செலவாயிடுச்சு. அது இதுன்னு அது ஒரு தொகை காசு ஆச்சு, அப்படியே ஓடிடுச்சு. சரிதான். இந்த காம்பவுண்ட் போட்டது வந்து எங்களுக்கு வந்து ப்ரமோஷன் பேமெண்ட் வச்சுதான் நாங்க பண்ணோம். கொஞ்சம் கொஞ்சமா ப்ரமோஷன் பேமெண்ட் வரும். ஃபர்ஸ்ட் ஒரு 15,000 கொடுத்தோம், இப்போ ஒரு 17,000 கொடுத்தது. அப்புறம் ஒரு 1000 ரூபா கையில இருந்து 1000 ரூபா வச்சு செலவுக்கு அந்த சிமெண்ட் மூட்டை அந்த இதெல்லாம் நான் தான் வாங்கி கொடுத்தேன். மண்ணுக்கு அதுக்கெல்லாம் நான் பண்ணி கொடுத்துட்டேன். அப்புறம் டீ செலவு அதெல்லாம் இந்த மாதிரிலாம் ஒரு வீடு கட்டி ஒன்று பண்ணும் போது எல்லாமே அதில் நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது எல்லாமே. அதனால இந்த மாதிரி தான் பண்ணுறது. இப்போ அடுத்துமே நாங்கள் முன்னாடி போட வேண்டிய போடுறதுக்குமே எங்களுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் காசு வர வேண்டியது இருக்குது. அது வந்துச்சுன்னா அதில் பாதி போடுவோம், பாதி போட்டுட்டு அதுலேருந்து அதுக்கப்புறம் பாதி அமௌண்ட் கொடுத்துட்டு பாதி வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணோம், அப்படி தான் பண்ணணும்னு வச்சுருக்குறோம். சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சம். இந்த மண் இப்படி இருக்கிறனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பார்க்கிங்ல போட்டாதான் வீட்டுக்குள்ள அப்படிலாம் இல்லை, இதுமே இருக்கு. நீங்க தான் பைப்பு. இன்னொன்னு என்னன்னா, தம்பி கொஞ்சம் வெளியில விளையாட கொஞ்சம் சேஃபா இருக்கும். ஏன்னா கல்லு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கங்க பெரிய பெரிய கல்லா இருக்கும் உங்களுக்கு. அதனால தர்ஷன் வந்து மோஸ்ட்லி விளையாண்டா அந்த சைடு தான். ஈவினிங்ல கார் ஓட்டுவான், அங்க போய் விளையாடுவோம், அதுல போய் விளையாடுறான், விளையாடுவாங்க. அவ்வளவுதான். இதே நம்ம இங்க போட்டோம்னா இங்க ரெண்டாவது இங்க ஃபேன் எல்லாம் போடணும். எலக்ட்ரிஷியன் சொல்லிருக்கு, இது ஃபேன், லைட், சிசிடிவி கேமரா எல்லாமே வைக்கணும். அதுக்கு எல்லாமே கரண்ட் இழுக்கணும்னு வச்சு பிளான் வச்சிருக்கோம். மோஸ்ட்லி எல்லாருமே நைட் எப்படிக்கா இருக்கும்னு கேட்டீங்க. நைட்லாம் ஒண்ணுமே தெரியாது உங்களுக்கு, கொயின்னு இருட்டாதான் இருக்கும். எல்லார் வீட்லயுமே லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. மாமா வீட்டுல லைட் எரியும், நம்ம வீட்டுல லைட் எரியும். மத்தமே யார் வீட்லயும் லைட் எரிஞ்சு நான் பார்த்தது இல்லை. எல்லாமே இருட்டாதான் இருக்கு. ஃபுல்லா செடியா இருக்கிறதுனால உங்களுக்கு நைட் டயத்துல செம பயமா இருக்கும். ஆனா லைட்டு போட்டோம்னா எதுவுமே தெரியாது. இங்க வந்து தெருலைட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது வந்து நம்ம சொல்லணும்டா, நம்ம தான் இந்த மாதிரி வீடு வந்துருச்சு, இங்க ஒரு லைட் மட்டும் போடுங்க அப்படின்னாங்கன்னா போட்டுடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி ஓகே தான். எங்களுக்கு வந்து எல்லாமே ஓரளவுக்கு பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துகிட்டே கொஞ்சம் 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 பண்ணுவோங்கிற ஒரு பிளான் தான். ஒரு வருஷத்துக்குள்ள வீட்டு வேலையை ஓரளவுக்கு முடிக்கணும்னு வச்சிருக்கோம். எத்தனை வருஷம்ப்பா? ஒரு வருஷத்துக்குள்ள அது முடிச்சிடலாம். வீட்டு வேலைனா அந்த வெளியில எல்லாமே பண்ணிட்டு பார்க்கிங்கல்ல ஒரு வருஷத்துல முடியுமான்னு தெரியல. இதுல வேற வட்டி இருக்கனால அதையும் பாக்குற மாதிரி இருக்கு, எல்லாமே பாக்குற மாதிரி இருக்கு. அவன் வழி அவனுக்கு தான் தெரியும், பார்க்கும் போது தெரியும் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், அப்படி இப்படி அப்படின்னு. ஆனா அதோட கஷ்டம் வந்து அதுக்குள்ள இருக்கும் போது தான் தெரியும் அவங்களுக்கு. அந்த மாதிரி தான் எல்லார் லைஃப்லயும். மோஸ்ட்லி வந்து என்னதுன்னா, எங்களுக்கு இந்த காருக்கு வந்து கொஞ்சம் டீசல் வந்து ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும். ஆமா, ரொம்ப இந்த கார் வந்து செலவு ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்காது. இன்னொன்னு நாங்க காம்பவுண்ட் சோர் போடுறதுக்கு பதிலா குட்டி கார் வாங்கலாம்னு ஒரு பிளான் பண்ணோம்.
பட் ஆனா குட்டி கார் வாங்குறதுக்கு பதிலா காம்பவுண்ட் சுவர் போட்டுருவோங்கிற ஒரு ஐடியா வந்துருச்சு எங்களுக்கு. ஏன்னா இந்த கார் இப்போ நானும் அருள் மட்டும் தான் இருக்கும். இந்த கார் மேக்ஸிமம் எங்கே போனாலும் இதை எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்கேயா போய் நிப்பாட்டு. இன்னொன்னு லோக்கல்ல ப்ரொமோஷன் அறந்தாங்கிக்கு இப்போ அடிக்கடி வருது. இதான் எடுத்துட்டு போற மாதிரி இதுதான் எடுத்துட்டு போறோம். அதனால நிப்பாட இடம் இல்லை. அதுதான் ஒரு பிரச்சனையாவே இருக்கு. கடைக்கு எங்கேயாவது போனாலுமே அறந்தாங்க ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போனாலுமே இதை எடுத்துட்டு போய் நிப்பாட்ட முடியல. யோசிக்கிறோம். அதனால பிளான் போட்டோம். இருந்தாலும் வேணாம், இப்போதைக்கு வேண்டாம். எதுக்கு இதுல வேணாம், நம்ம வீட்டு வேலையை ஃபர்ஸ்ட் பார்ப்போம் அப்படிங்கிறது தான். காம்பவுண்ட் போடணும், வீட்டுக்கு ஏதாவது இதை தான் தோணுது. மற்றபடி வேற ஏதாவது வாங்கணும் பண்ணணும் அப்படிலாம் தோணலை. அருளுக்கு அன்னைக்கு பிறந்தநாளுக்கு ட்ரெஸ் எடுக்கும் போது சரி நம்ம எடுக்கவே இல்லையே, நம்மளே எடுத்து போட்டுருவோம்னு சொல்லி இப்போ 3 சட்டை மட்டும் தைக்க கொடுத்துருக்கேன். இன்னும் 7 சட்டை வீட்டில் இருக்குது துணி. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு எல்லாமே. பட்ஜெட்டில் வாழணும் இனிமே. அவ்வளோதான். பட்ஜெட்டில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு பார்க்கறதுக்கு மேபி ஆடம்பரமாக தெரியலாம். எல்லாமே பட்ஜெட்டில் தான் வாழணும். பட்ஜெட்டில் தான் நம்மளுமே வாழணும். அதான் நிறைய பேர் வந்து அந்த சேவிங் டிப்ஸ் தான், எப்படிக்கா பணம்லாம் சேவ் பண்ணுறதுலாம் கேட்டீங்க. இதுதான், யார்கிட்டையுமே சொல்லாதீங்க. சேவ் பண்ணுறது யார்கிட்டையும் சொல்லாமலே நீங்கள் சேவ் பண்ணுங்க. அவ்வளோதான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ண போறீங்கன்னு மற்றவங்க கிட்ட சொல்லாதீங்க, ஷேர் பண்ணாதீங்க. உங்கள் பார்ட்னரை தவிர அது யாராக இருந்தாலும், அப்பா அம்மாவே இருந்தாலுமே ஷேர் பண்ணாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா. எப்படி இருக்கு தூரமா காமிச்சியா? தூரமா வெளியில இருந்து காமி. கலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 சைடு மட்டும் ஒயிட் வரும். ஒயிட் கிரேயும் சேர்ந்து வீட்டுக்கு தகுந்தாப்புல தான் நாங்க கொடுத்திருக்கோம். கிரே கலர் வந்து வீட்டுக்குமே கிரே கலர் தான் அடிச்சிருக்கோம். லைட் கலர் தான் செட். நம்ம வீட பாத்தீங்கனாலே ஒரு மாதிரி கிரே இதுல லைட் கலரா தான் இருக்கும். செட்டுமே அதே மாதிரி லைட்டா தான் இருக்கும். ரோட்ல இருந்து பார்த்தாலுமே அப்படியே எல்லாமே லைட்டா, ரொம்ப டார்க்காலாம் இருக்காது. ரோட்ல இருந்து பார்த்தாலும் லைட்டா தான் இருக்கும் வீட்டு செட்டுல இருந்து எல்லாமே. அடுத்து வந்து காசு வந்துச்சுன்னா மகிதர்ஷன் இல்லம்ங்கிறதா இருந்தா இங்க கேட் வச்சிருக்கோம். அது வந்து பாத்தீங்கன்னா தம்பியோட பேர் வச்சு பாத்தீங்க அப்படின்னா 12 ரூபா 13 ரூபா கிட்ட தான் வருது. நிறைய பேர் வந்து 30 ரூபா 40 ரூபாலாம் சொன்னீங்க. அதெல்லாம் இல்ல, பக்கத்துல கோல்டுலயே கூலி எல்லாமே சேர்த்து விசாரிச்சு வச்சுட்டோம். 13 ரூபா கிட்ட வருது. அது ஒருத்தவங்க சொல்லியிருந்தீங்க. அது பண்ணுங்கக்கா, தர்ஷன் பேர் மகிதர்ஷன் இல்லம்னு மேல எழுதுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. எழுதணும், கண்டிப்பா எழுதுவோம். அது வந்து விசாரிச்செல்லாம் வச்சுட்டோம். கொஞ்ச நாளா மறந்துட்டோம்னு நினைக்கிறேன். அப்படியா? இல்ல, எனக்கு யாவும் இருந்துட்டு தான் இருக்கு. சொல்லவே இல்லையே. எனக்கு இந்த காம்பவுண்ட் சுவர் போட்டுட்டு இருக்கோம். சரி இப்ப வேண்டாம், மொத்தமா ஏதாவது ஒரு பேமெண்ட் வந்துச்சுன்னா அந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கிறேன். பண்ணிடுவோம். அது வந்து அது ஒண்ணுதான் எனக்கு குறையா இருக்கு. மகிதர்ஷன் இல்லம்ங்கிறது மட்டும் மேல இல்லைன்ற ஒரு குறையா இருக்கு. ஏன்னா தம்பி ஸ்கூல் பஸ் இருந்துச்சுன்னா மகிதர்ஷன் வீடு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் மகிதர்ஷன் வீடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதனால அது மட்டும் அறந்தாங்களை விசாரிச்சு வச்சிருக்கோம். அதுக்கு வந்து அந்த ஒரு லெட்டருக்கு ஏத்த மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. அதனால அது கண்டிப்பா வீடியோல காமிச்சிருவோம் எப்படி இருக்குன்னு. ஆனா சிமெண்ட்லயே எழுதுறாங்க, அது நல்லா இருக்காதுன்னு. எப்படி இருக்குன்னு கண்டிப்பா வீடியோ செட் எப்படி போட்டுருக்கு, காம்பவுண்ட் எப்படி போட்டுருக்குன்னு கண்டிப்பா வீடியோல சொல்லுங்க. என்ன கலர் அடிக்கலாம், காம்பவுண்டுக்கு என்ன கலர் அடிக்கலாம்? காம்பவுண்ட் செவருக்கு வந்து கலர் அடிக்க போறோம். வெளியில அந்த ஒயிட் கலர் அடிக்கலாம். இங்கிட்டும் அடிக்கணும், 2 சைடுமே அடிக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். இந்த சைடு வந்து பட்டி பத்தன் அடிக்கணும் இல்லையா? அப்படிலாம் இல்ல, சும்மா தேய்ச்சிட்டு அடிப்பாங்க. ஸோ எப்படி அடிக்கணும்னு சொல்லிட்டு அதையுமே கண்டிப்பாக சொல்லுங்க. என்ன கலர்னா நம்ம வீட்டுக்கு எப்படி அடிச்சிருக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அடிக்கணும் நம்ம. சரி, ஓகே. ஒயிட் அடிச்சாதான் உனக்கு, ஆனால் ஒயிட் அடிச்சுன்னா ரொம்ப பிரைட்டா தெரியும். அடுத்த வீடியோல சந்திக்க மாதிரி உங்களுடைய எளிய கப்பல்ஸ் லெக்சர். பாய். ஃப்ரண்ட்ல இப்படி தான் இருக்கும். ஃப்ரண்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரே மாதிரி தான் கல் கொடுத்துருப்போம், மாற்றி கொடுக்கல. சொருகுகள் வந்து மாற்றி கொடுக்கலாம். பட் நாங்கள் அப்படி கொடுக்கல. இது மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும் சொல்லி இப்படி கொடுத்துருவோம். ரோட்லேருந்து பார்த்தா நல்லா தெரியும். நம்ம இங்கே இருந்துருக்கனால வீடு தெரியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய செட்டு போட்டிருக்கு வீட்டுக்கு முன்னாடி.